திமுகவை சேர்ந்த 3 யூனிட் போட்டு அங்கே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க காரை மறிப்பாங்க, உட்காருவாங்க ரோட்டில், அதை லைவ் பண்ணணும்னு. திமுகவின் சேனல்கள் கடைசியாக எப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை, தாவேக்கா சம்மந்தப்பட்ட நிகழ்வை லைவ் பண்ணாங்க? இதுக்கு எப்படி தெரியும்? அப்போ யார் சொல்லி நீங்கள் வந்தீங்க, யார் சொல்லி சேனல் வந்தது? எனக்கு முதல்வர் பதவி கொடுங்க அழுதாரா, அடம்பிடிக்கிறாரா? அது வேற. நீங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்கறதுன்றது வேற. அந்த கட்சியில குடும்பத்துக்குள்ள கொடுக்க போடும்போது எவ்வளவு பூசல்கள் வரணும். ஆனா அது வெளியில தெரியலன்னா அங்க எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். இவர்களெல்லாம் எடப்பாடியார் நீக்கும் போது அப்ப அந்த இடத்துல உட்கட்சி ஜனநாயகம் இருக்கா? அப்ப அவர் நீக்கும் போது என்ன சொல்றோம்? இது எடப்பாடியுடைய கேஜிஎஃப். விஜய் சார் படம் வருது, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் நடக்கும்னா அந்த இடத்துல அதுக்கு பேரலா ஒரு கவுண்டர் நியூஸ் ரெடி பண்றதுக்கான ஒரு அஜெண்டா நான் இதை சொல்றேன். இது ஏன் டிசம்பர் 1st வீக் நடக்கல? அந்த தொகுதி சகோதரியோட தொகுதி தோத்துட்டாங்கன்னா அவங்க என்ன விபரீத முடிவு எடுப்பாங்க? அவங்களால எதை டாலரேட் பண்ணிக்க முடியும்? இதைத்தான் நீங்க அரசியலுக்கான ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்வீங்களா? அப்போ பெண்களோட பாதுகாப்புல இது பாதிக்குதா? ஒரு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியை கண்டிச்சா பெண்கள் பாதுகாப்பா? பெண்கள் பாதுகாப்புனா என்ன தெரியுமா? பெண் காவலர்கள் ஒரு ஈவென்ட்ல மொலஸ் பண்ணிருக்கிறானுங்க, அங்க கேட்கணும் பெண்கள் பாதுகாப்பு. இது ஒரு உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்ற. பெண்கள் பாதுகாப்பு ஒரு அண்ணன் தங்கச்சி கேட்கறதுலாம் அவளுக்கு நல்லதோ கெட்டதோ பார்க்காம வாங்கி கொடுப்பானா? நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேக்காவை சார்ந்த ஆனந்த் அஜித் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவோட சொந்த கட்சி பெண் நிர்வாகியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் வேணும், பதவி வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட காரை மறிக்கிறாங்க. ஆனாலும் விஜய் அவர்கள் அதை கண்டுக்காம அதை மூவ் பண்ணிட்டே தான் இருக்காரு, காரை ஏத்துற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படி சிறந்த தலைவருக்கான அழகா நம்ம பார்க்க முடியும் சார்? இல்ல, நீங்க ஒரு தலைவருக்கான பேராமீட்டர்ஸ் என்னன்றது தான் அடிப்படையில கேள்வி. இந்த பிரச்சனை ஒரு உட்கட்சி பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனையில அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்றது அந்த கட்சியோடைய உட்கட்சி ஜனநாயகம், அவங்களுடைய சாவர்னிட்டி. அவங்களோட வீட்டுக்குள்ள போய் கருத்து சொல்றது நம்மளுடைய கடமை கிடையாது. அங்க என்ன பிரச்சனைன்னு நமக்கு ஃபுல்லா தெரியுமா? நமக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபுல்லா தெரியுமா? பெண் நிர்வாகி எனக்கான அங்கீகாரம் நீங்க கொடுக்கல, என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நாள் உழைச்ச அந்த பசங்களுக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அந்த பதவியை எங்களுக்கு கொடுங்க, அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டுதானே அவங்க போராடுறாங்க. இது கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சர்ச்சை வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. எனக்கு இப்போ இதுல ஒரே ஒரு முதல் கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல அதை கவர் பண்றதுக்கு ஒரு கட்சி சார்ந்த சேனல், என்னதுக்கு ஒரு கட்சி, திமுகவை சேர்ந்த கலைஞர் டிவி 3 யூனிட் போட்டு அங்கே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க காரை மறிப்பாங்க, உட்காருவாங்க ரோட்டில், அதை லைவ் பண்ணணும்னு. திமுகவின் சேனல்கள், முக்கியமாக கலைஞர் தொலைக்காட்சி, கடைசியாக எப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை, தாவேக்கா சம்மந்தப்பட்ட நிகழ்வை லைவ் பண்ணாங்க? இன்னைக்கு இங்கே அந்த போராட்டம் நடக்க போகிறது கலைஞர் டிவிக்கு எப்படி தெரியும்? அப்போ யார் சொல்லி நீங்கள் வந்தீங்க, யார் சொல்லி சேனல் வந்தது? இப்போ நான் ஒரு தியரி சொல்கிறேன். அடிப்படையில் இதில் ஒரு பெரிய கதை சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய யாருக்கு எந்த பதவி, இதை பேசுறதுக்கு என்னுடைய வேலை இது இல்லை. நான் கட்சியோட பாலிசி, மக்களுக்கு அங்கே எடுத்துக்க வைக்கக்கூடிய நல்ல முன்னெடுக்கக்கூடிய அரசியல், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நான் பேசுகிறேன். பட் நீங்கள் கேட்கும்போது அது எனக்கு கருத்துலன்னு சொல்லி தள்ளி போக விருப்பம் இல்லை. அதனால் என்னோட கருத்தை சொல்கிறேன். அடிப்படையில் அந்த கட்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் அந்த கட்சிக்கு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2022 தூத்துக்குடியில் ஒரு சம்பவம், ஒரு நியூஸ் வந்தது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்சி இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது திமுகவுக்கு எங்களுடைய ஆதரவு உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொன்னது. அந்த செய்தி தலைமைக்கு போய் தலைமை அதை மறுத்து, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பூசல் ஏற்பட்டது. கேள்விப்பட்டீங்களா? இப்போ அதை பண்ணவர் யாரு? மக்கள் இயக்கத்துக்குள்ள இருந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தவர் யாரு? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் எங்க? இப்போ திமுகவின் ஆதரவு நிலைப்பாடு கூட ஒருத்தர் மக்கள் இயக்கத்துல இருந்து இந்த வேலை பண்றாரு. இப்படி தலைமை முடிவெடுக்காம யாரோ ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது சரியில்லைன்னும் போது தலைமை அதை கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவர் நீக்கப்படுறாரு, வேற இடத்துக்கு போறாரு. இப்போ அவருக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒருத்தங்க இங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை கவர் பண்றதுக்கு அது சம்பந்தப்பட்ட சேனல் ஒன்று வருதுன்னா இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தெளிவு இருக்குதா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்க லைவ் பண்ணது எப்போ? முதல் கேள்வி. ரெண்டாவது, இதுல ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன்.
மூணாவது, இது எதுவுமே இல்லை, சகோதரி அஜிதா வந்து ரொம்ப ஒரு நல்ல நிர்வாகி, அவங்களுடைய உரிமைக்காக அவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள எனக்கு காது வழி வந்த செய்திகள் பலது இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க வேற ஒரு இடம் ஒதுக்குனதாகவும் அவங்க இதுதான் வேணும்னு கேட்கறதாகவும். ஒரு கட்சின்றது பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ சீட்டுக்காகவோ வர்றதா, சேவைக்காக வர்றதோட பிரதிபலன் இந்த கட்சி சீட்டு பதவியா? நான் உங்களை கேட்கிறேன். அடிப்படையில் நீங்க அரசியலே வந்து பதவிக்காக தானே வராரு. எனக்கு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு தான் வராரு. அப்படி பதவி வேணான்றவரு அப்பவே போய் அதிமுக கூடயோ இல்ல திமுக எதிர்க்கிற எந்த கூட்டணி கூடவே போய் கூட்டணி வச்சு அவர் துணை முதலமைச்சராவோ இல்ல எம்எல்ஏவோ போயிருக்கலாமே. அதான் நானும் சொல்றேன். இப்ப வந்து முதலமைச்சரா தான் அவன் வரான்னா அதுவும் பதவியா? நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருத்தரை முதல்வர் ஆக்கிறதுக்கோ யாரோ ஒருத்தரை ஆதரிக்கிறதுக்கோ யாரோ ஒருத்தரோட பதவி ஆசைக்கோ அவர் வரல. அவர் உழைச்சு அவர் வர்றாரு, யாரையும் கேட்டு அவர் வரல. இப்போ நான் வந்து விஜய் சார் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட காரை தட்டி அடம் பிடிச்சி எனக்கு முதல்வர் பதவி எதுவும் கேட்கல. அவரு ஜனநாயகத்துக்கு போறாரு. அவரு நான் சொல்ற அந்த டிஃபரன்ஸ், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நீங்க உள்வாங்க மாட்டீங்க. அடிப்படையில அவர் வந்து யார்கிட்டயாவது எனக்கு முதல்வர் பதவி கொடுங்க அழுதாரா, அடம் பிடிக்கிறாரா? அது வேற. நீங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்கறதுன்றது வேற. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இது வந்து பொறிக்கடலை கிடையாது என்னோட புரிதல். இது அந்த கட்சி இந்த உழைப்பு உழைச்சவங்களுக்கு, இந்த மாதிரி வேலை பண்ணவங்களுக்கு இந்த பொறுப்புன்றது முடிவெடுக்கிறது அவங்க. இதுக்குள்ள பிரச்சனையே இல்லை, இது சார்ட் அவுட் பிரச்சனை தான், சார்ட் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்லலை. அங்க வந்து இதுக்கு வேற ஃபேஸ் கூட இருக்கலாம். பட் அடிப்படையில இன்னாருக்கு இதை கொடுக்கணும்ன்றது முடிவெடுக்கிறது யாரு? இப்ப திமுகல ஒரு மகனை, அது வந்து முதல்வரோட மகனா இருந்தாலும் சரி, வேற எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிங் பின்னோட மகனா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்கப்படும் போது அந்த கட்சியில குடும்பத்துக்குள்ள கொடுக்கப்படும் போது எவ்வளவு பூசல்கள் வரணும். ஆனா அது வெளியில தெரியலன்னா அங்க எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். இப்ப அஇஅதிமுக நீங்க எடுத்தீங்கன்னா, அஇஅதிமுகல இதே போல சீனியர்ஸ், எடப்பாடி அவர்களுக்கு சீனியர் ஓபிஎஸ். எடப்பாடி அவர்கள் 2017 முதல்வராகிறார். ஓபிஎஸ் 2003-4 முதல்வர். அப்ப அவருக்கு சீனியர். அவர் அங்க உட்கார வைக்கும் போது வேலை பார்த்தவங்க யாரு? சசிகலா அம்மாவோ டிடிவி ஐயாவோ. அவங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆரே வந்து எம்எல்ஏ வாக்கி மாவட்ட செயலாளர் யாரு? KS செங்கோட்டையன். இவர்களெல்லாம் எடப்பாடியார் நீக்கும் போது அப்ப அந்த இடத்துல உட்கட்சி ஜனநாயகம் இருக்கா? அப்ப அவர் நீக்கும் போது என்ன சொல்றோம்? இது எடப்பாடியுடைய KGF, அவர் டிசிஷன். அது போல இங்க இந்த கட்சி உருவாகிறதே இந்த முகத்தால். இங்க தலைவர் அவர் தான். அந்த இடத்துல உட்கட்சியில பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இப்போ நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று கேட்கிறேன். நீங்க விஜய் சார் காரை மறிச்சாலோ இல்ல வேற விதமான ஒண்ணு பண்ணாலோ உங்களை கவர் பண்றாங்கல்ல, இந்த ஒரு ஊடக வெளிச்சத்து மூலமா இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது கரெக்டா இருக்குமா? இல்ல அந்த புரோட்டோகால் மூலமா சரி பண்றது சரியா இருக்குமா? இல்ல பொது வெளியில அந்த கட்சி, உங்க கட்சி, நீங்க அண்ணனா ஏத்துக்கிட்ட ஒரு தலைவர் இது போல ஒரு பேசு பொருளை ஏற்படுத்துற விதமான செயல்பாடு சரியா இருக்குமா? நீங்க அந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை, எது நிலைப்பாட்டில இருந்தே சொல்லுங்க. எந்த ஒரு கட்சியிலும் எது சரியா இருக்கும்? ஆனா அவங்க வந்து முதல்ல நான் விஜய் அவர்களை பார்த்து பேசணும் அப்படின்ற கோரிக்கையை தான் வச்சாங்க. உள்ள போக விடாம மறுத்ததாலதான் அவங்க போராட்டத்துக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணது. நான் சொல்றேன், அங்க இருந்தவங்க யார் யாரு, அவங்க எந்த கட்சி சார்புடையவங்க எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ணி போட்டாச்சு. நான் அதை அவங்க கட்சி சார்ந்த ஒருத்தங்க, அந்த கட்சிக்காக ஒர்க் பண்ண ஒருத்தங்க, இவங்க பண்ணதுல என்ன நியாயம் இருக்கு? அஜிதாக்கா இது சரியான்னு தான் நான் கேட்கிறேன். இங்க நமக்கு வந்து இவ்வளவு வந்து அரசியல்ல நம்ம மேல ஒரு காழ்ப்பை செலுத்தக்கூடியவங்க இருக்கும்போது இதற்கு தீனி நம்ம போடலாமான்னு தான் நான் அவங்க கேட்டிருக்கேன். அப்படி அவங்க இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வந்து நீங்க வந்து கோஇன்சிடென்டெல்லாம் நடக்கல. அதை முதல்ல நான் சொல்றேன். விஜய் சார் படம் வருது, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் நடக்கும்னா அந்த இடத்துல அதுக்கு பேரலா ஒரு கவுண்டர் நியூஸ் ரெடி பண்றதுக்கான ஒரு அஜெண்டா நான் இதை சொல்றேன். இது ஏன் டிசம்பர் 1st வீக் நடக்கல? நான் என்ன சொல்றேன்னா, இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லல. நீங்க ஜேர்னலிஸ்ட், எல்லாத்தையும் பார்க்கணும். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க. வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற வெற்றிடங்கள்ல ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். நான் அந்த அர்த்தத்துல இவ்வளவு எனக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு எழுப்புறேன். உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் கூட நியாயமா படலையா? நான் எந்த கோணத்துல இருந்து பாக்குறேன்னா, இந்த பிரச்சனை வந்து 9 மாசத்துக்கு முன்னாடி புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இவங்களை மதிக்கல, இவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்தி வந்தப்பவே இவங்க வந்து பேசினாங்க, என்ன ஏன் மதிக்கல, எனக்கு வந்து அந்த அங்கீகாரம் எல்லாமே இருக்கு அப்படின்னு அவங்க வந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஒருத்தவங்க இப்பயும் அவங்க வந்து இது பண்றாங்க. நான் அதைத்தான் கேட்கிறேன். அவங்களுக்கு அங்க உழைச்சதற்கு அந்த கட்சியில உரிமை இருக்கா? இருக்கு. அதை டிமாண்ட் பண்றதுக்கு முறை இருக்கா? இருக்கு. அதை இப்படி பொது வெளியில அந்த கட்சி தலைவருக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பண்ணுவாங்களா? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன திமுக அதிமுக எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னா,
நாம் தமிழர்ல கூட அவங்களுடைய ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு மகளிர் அணி தலைவரோ இல்ல பொதுச் செயலாளர் பதவியோ கொடுக்க போறாங்கன்ற ஒரு சலசலப்பு எழுந்துதான். அதன் காரணமாக தான் அந்த அக்கா வெளியே அனுப்பப்பட்டார், காளியம்மாள் அக்கா. அந்த கட்சியில ஏற்கனவே நிர்வாகிகள் பல பேர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியில ஒரு குடும்ப நபருக்கே எம்பி சீட் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரோட மனைவியோட தம்பிக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவருக்கு கொடுக்குறோம், இவர் விருப்பமானவர், இவர் வேண்டாம் இருப்பா இருந்தா நீங்க சொல்ற ஒரு நியாயம். குடும்பத்துக்குள்ள கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்க. அந்த இடத்துல உழைச்ச 2 பேர், இந்த 2 பேருமே அவருக்கு தம்பி தங்கச்சி. இன்னொருத்தரை சூஸ் பண்றாருன்னா இதுல மெரிட் இருக்குமா? என்னோட அடிப்படை கேள்வி. நீங்க ஆதரிக்க வேண்டாம், பட் நீங்க யோசிங்க. ஒருத்தர் மச்சான், இன்னொருத்தர் எதிர் வீட்டுக்காரரா என்ன? 2 பேருமே நமக்காக உழைச்சவங்க. அப்ப அதுல சூஸ் பண்ணும்போது தே கோ பை மெரிட். அந்த மெரிட் இல்லைன்ற ப்ரூஃப் தானே இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு. நான் கேட்கறேன், நீங்க என்ன திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்டு இருந்தாலும் நான் என்ன விஜய் சார் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல போறது இல்லை. 30 வருஷமா அந்த மக்கள் இயக்கம் நடந்துக்குது. அந்த விஜய் ரசிகர் மன்றம் அர்ப்பணி இயக்கமா மாறி மக்கள் இயக்கமா மாறி கட்சியா மாறி நிக்குது. உங்களுக்கு 30 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய கான்வர்சேஷன்ல எடுத்து கொடுக்க முடியாது. அங்க என்ன காரணம் இருக்கும்? நான் வேற ஒரு கட்சியோட செயல்பாடு இருக்கணும் ஒரு காரணம் சொல்லிட்டேன். இந்நேரத்துக்கு வரக்கூடிய வேற ஒரு விஷயத்தை டைல்யூட் பண்றதுக்கு பண்ணுவாங்கன்னு ஒரு காரணம் சொல்லிட்டேன். அங்க நீங்க சேனல் காரணமும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் தாண்டி இது எங்களோட உட்கட்சி சாவர்னிட்டி எங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன். உங்களுடைய எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா இதுக்கு பேர் வாதம் இல்ல, பிடிவாதம், விதண்டாவாதம். என்னால உங்களோட வாதம் பண்ண முடியும், விதண்டாவாதம் பண்ண முடியாது. தற்கொலை முயற்சி செய்யற அளவுக்கு அந்த பெண் நிர்வாகி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விரக்தி ஏற்பட்டிருக்கு. அப்ப அட்லீஸ்ட் அப்பயாச்சும் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையோ ஏதாச்சும் வெளிவிட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டாவோ இல்ல தன் கட்சியில இருக்க பெண்ணுக்கு இப்படி ஒரு நடக்குதே அப்படின்னு கூப்பிட்டு பேசியிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாமே. அதையுமே விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்ப நீங்க தற்கொலை முயற்சி ஆதரிக்கிறீங்க? நான் ஆதரிக்கல சார். அவங்க அந்த தற்கொலை முயற்சி சரியா பண்ணாங்களா? தற்கொலை முயற்சி சரியா? சரி, அப்படி அதுக்கே நான் கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்க என்னை விஜய் அண்ணாக்கு எதிராக பேச சொல்லி தூண்டி பிரஷர் பண்றாங்களேன்னு ஒரு விரக்தி வருமா? ராதா? நீங்க பதவி கொடுக்கலன்னு விரக்தி சொல்றீங்க. நான் கூட இருக்கவங்க இப்படி நான் அண்ணனா நினைக்கிற ஒருத்தரை இப்படி பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விரக்தி வரலாம் இல்லையா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த விரக்தியா அந்த விரக்தியா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உயிரை போற அளவுக்கு போறவங்க இந்த மாதிரி திமுக தான் இயக்குது, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், விஜய் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதேதான் நானும் கேட்கிறேன். உயிரோட அளவுக்கு போறவங்க எனக்கு பதவி கொடுக்கலன்னு தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் உயிரோட போனோம்? நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் அப்படியே திருப்பி போட்டா இன்னொரு பதில் இருக்கு. நான் இது ஒரு உட்கட்சி பிரச்சனைன்னு தெளிவா பேசிட்டேன். நீங்க இதுக்குள்ள விதண்டாவாதம் பண்றீங்கன்னா நீங்க எல்லாம் போய் அவங்க கேட்கறத வாங்கி கொடுங்க. ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் பெண் பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க கட்சியில முழுமையா தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொந்த கட்சியில இருக்க பெண்கே இந்த மாதிரி அநீதி நடக்கிறப்ப மற்றவங்களுக்குலாம் அது ஒரு அதிருப்தியா தானே மாற வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நம்ம திருப்தின்னு சொல்ல முடியும் சார்? ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கே என்னப்பா இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு அதிருப்தி வரும் இல்லையா? புரியவே இல்லை. உங்க அம்மா உங்களை அடிச்சிருக்காங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு இரும்பல் சளியா இருக்கும்போது ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்களா? இல்ல தலையில போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களா ஸ்கூல்ல இருந்து வரும்போது? சொல்லுங்கக்கா. அப்போ பெண்களோட பாதுகாப்புல இது பாதிக்குதா? ஒரு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியை கண்டிச்சா பெண்கள் பாதுகாப்பா? பெண்கள் பாதுகாப்புனா என்ன தெரியுமா? பெண் காவலர்கள் ஒரு ஈவென்ட்ல மொலஸ் பண்ணிருக்கிறானுங்க, அங்க கேட்கணும் பெண்கள் பாதுகாப்பு. இது ஒரு உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்ற. பெண்கள் பாதுகாப்பு ஒரு அண்ணன் தங்கச்சி கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ பார்க்காம வாங்கி கொடுப்பானா? இதுல எது பெண்கள்? அது என்னது பெண்கள் பாதுகாப்புன்ற வார்த்தை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டா எனக்கு புரியலங்க. என்னங்க பயமுறுத்த ட்ரை பண்றீங்களா? இதுல பெண்கள் பாதுகாப்புக்கு என்னங்க இருக்கு? காரை வச்சு ஏத்திட்டே போறீங்க, அந்த பெண்ணுக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம். நீங்க அந்த வீடியோ எத்தனை எக்ஸ்ல வச்சு பாத்தீங்க ஸ்பீட்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல அந்த காரை நிப்பாட்டினவங்க தட்டினவங்க ஒரு கார் அப்படிதான் 80 கிலோமீட்டர் வேகத்துல நிறுத்திடுவீங்க நீங்களா சூப்பர்மேன். சும்மா வீடியோ வேற மீம் சேனல்ல பார்த்துட்டு பேசக்கூடாது. நீங்க நியூஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்த பதில் ரொம்ப மோர் தென் எனஃப் ஆக்சுவலி. நீங்க இல்லங்க நான் கன்ஃபார்ம் ஆக மாட்டேன். சரி, உங்களுக்கு என்ன பதில் வேணும்? உங்களுக்கு என்ன பதில் வேணும்? எனக்கு என்னன்னா தாவேகா தலைவர் ஏன் அவங்களுக்கான அந்த வாய்ப்பு. இன்னொன்னு சொல்லவா? நான் என்ன சொல்றேன், அது உட்கட்சின்னு சொல்லியாச்சு. இதை தாண்டி ஒண்ணு சொல்றேன். அப்படியே ஒருத்தங்கிட்ட பேசணும்னா, சமாதானப்படுத்தணும்னா, அவங்க கிட்ட பேசி உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னா அதுக்கு அவங்க ஒரு தெளிவான மனநிலை இருக்கணும். ஒத்துக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை பேசுவீங்களா? அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும் பேசுவீங்களா? நீங்க சொல்லுங்க. சமாதானம் ஆகட்டும். அப்ப அந்த டைம் கேப்பையாவது கொடுக்கணுமா இல்லையா? அந்த டைம் கேப்பை கொடுக்கும் போதே அவங்க அடுத்த ஒரு விபரீதத்தை நோக்கி போறாங்கன்னா இப்ப அவங்க எந்த மனநிலையில இருப்பாங்கன்றது ஒரு தலைவர் யோசிக்கணும்ல. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு பதட்டமா இருக்கிறவங்க இன்னைக்கு நாளைக்கு அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறோம், அவங்க கேட்கறது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அவங்க எம்எல்ஏ தேர்தலில் தோத்துட்டாங்க. இப்போ தமிழக வெற்றிக்காலம் 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறது இல்லை, 1-2 இடத்துல தோப்பாங்க. அந்த தொகுதி இந்த சகோதரியோட தொகுதி தோத்துட்டாங்கன்னா அவங்க என்ன விபரீத முடிவு எடுப்பாங்க? அவங்களால எதை டாலரேட் பண்ணிக்க முடியும்? இதைத்தான் நீங்க அரசியலுக்கான ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்வீங்களா? அரசியலுக்கான மெச்சூரிட்டி எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எது வந்தாலும் ஏத்தணும், திக் ஸ்கின்னா இருக்கணும், மக்களுக்காக நிக்கணும், மக்கள் நம்மளை துவேஷிச்சாலும் மக்களை நம்பணும். கண்ணுக்கு முகம் தெரியாத 1 கோடி மக்களை நம்ம அப்படி நேசிக்கிறோம், அப்படி ஒரு அவங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறோம்ன்றதுதான் பேஷன் எக்ஸ்டெண்டட் ஆஸ் கம்பேஷன். தெரிஞ்ச அண்ணனுக்கு ஒரு கோவம்னா இப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியில இருக்கிறாங்க நீங்க யோசிங்க. நான் அவங்களை இம்மெச்சூர்னு சொல்ல, நீங்க யோசிங்க. அப்ப நீங்க அந்த தலைவர்கிட்ட நாட்டை கொடுக்கறதுக்கு வாதாடிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம், அவங்களை எம்எல்ஏ வாங்கி சட்டமன்றத்துக்கு அனுப்புறது வாதாடிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம். இப்ப உங்களோட அரசியல் நான் கேள்வி கேட்கிறேன், அடிப்படையில் உங்க அரசியல் பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி எம்எல்ஏ எதிர்பார்க்கறீங்க? என்ன இடியே விழுந்தாலும் மக்களுக்காக கோட்பாடுக்காக நிக்கிறவனா தடிக்கு விழுந்தோன்னு அழுதுன்னு எழுந்து போய் மாத்திரை போட்டுக்கிறோம் மக்களுக்காக. அப்ப நீங்க யோசிங்க, இது ரெண்டு எல்லாத்தையும் கோர்வையில் அடுக்கி பாருங்க. இப்பயும் சொல்றேன், நான் அவங்கள ஒரு புள்ளி கூட நான் அவங்களை குறைச்சு மதிப்பிடல. ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் நரேட்டிவ் இப்ப பேசுறீங்கல்ல, இந்த சேனல்ஸ் பேசுறாங்கல்ல, இவங்களுக்காக எப்பயும் துணை நிற்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நாளைக்கே விஜய் சார் அவங்களை சந்திச்சு அவங்கள சமாதானப்படுத்திட்டாருன்னா அடுத்த நிமிஷம் இது நம்ம நியூஸ் இல்லைன்னு சொல்லி கிழிச்சு போட்டு போயிடுவோம். இவங்களுக்கு குட் நியூஸ் இஸ் நோ நியூஸ், பேட் நியூஸ் சேல்ஸ் பெட்டர். நான் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் வேற யாரையும் சொல்லிட்டு இருக்கேன், உங்களை அப்படி சொல்லல. கொஞ்சம் எல்லாத்தோட 2 பக்கத்தையும் பாருங்க. ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தல சார், அதெல்லாம் ஏற்படுத்தாதுங்க, அதெல்லாம் ஏற்படுத்தாது. அந்த ஒரு அறிக்கையாச்சு விட்டுருக்கலாம், அந்த பெண் வந்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்க, நீங்க கேட்கறதுக்குலாம் அறிக்கை கொடுக்குறதுக்கு நான் கட்சி நடத்தல. உங்களுக்கு எது கொடுத்தாலும் திருப்தி ஆகாதுன்னா அறிக்கைலாம் இல்லை, நீங்க பரவாயில்ல கோச்சுக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி.